அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை விடரில் அடக்கிய வேதியனே, இதுவோயம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதோரை அரணே. அன்பான நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை, தசமி திதி, அஸ்வதி நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகன் 1:30 முதல் 3 வரை, சூலம் வந்து கிழக்கு, பரிகாரம் தை. அன்பான நேயர்களை, இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அன்பான நேயர்களை, நான் வந்து ஒரு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி என் பேராவூரணி பக்கத்தில் சொந்த ஊரான ஊமத்தநாடு என்ற ஊருக்கு வந்துட்டேன். காலையில் விட்டு இங்கே நெட்டு வந்து கிடைக்கல. நேற்று தான் எனக்கு ஒயிட் பே கிடச்சிது. அதனால் இன்று முதல் இந்த யூடியூப் பண்ணுறேன். இனிமேல் தினம் பண்ணுவேன். ஒரு 10-15 நாளாக யூடியூப்பே பண்ணலை. அன்பர்களெல்லாம் பார்க்க முடியல. அதனால் இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று வந்து சூரியன் வந்து தனுசில், புதன், சுக்கிரன், செவ்வாய் வந்து தனுசில் இருக்காங்க. சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க. சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்குது. குரு மிதுனத்தில் இருக்குது. சிம்மத்தில் கேது இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்லாம் எப்படி இருக்குது, மேஷ ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறாரு என்று பார்ப்போம். மேஷராசி குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் ஒரு நல்ல இடம் இல்லை. அதனால் நன்மை செய்யாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி ராகு ரெண்டும் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 11 பாவகிரகங்கள் நன்று, ராசிக்கு 11 பாவகிரகங்கள் நன்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சனி ராகு இதில் இருக்கிறது நல்லது. அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கார். இருந்தாலும் குரு பார்க்குறாரு. தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லதெல்லாம் நடக்கும். 2ல் இருக்கார் குரு, 10ல் சனி ராகு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். இன்னும் 6 மாதத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் கிடைக்கும். வீடு மாறலாம், ஊர் மாறலாம், பதவி மாறலாம். இப்படிலாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலே அதிகாரிகிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல குரு விரயத்தை உண்டு பண்ணுவார். தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனம் தேவை. முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுங்க. இடம் வாங்க, வீடு கட்டுங்க. கல்யாணம் பண்ணுறது குழந்தைகள் இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். நல்லதே நடக்கும். நல்ல காரியம்லாம் நடக்கும். இருந்தாலும் 7ல் சனி ராகு இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்கார். பதவி பறி போகும். நீங்கள் வந்து இப்போ மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படும். பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பதவி முன்னாடி எதிர்பார்த்துருப்பீங்க, பின்னாடி உங்களை தள்ளி விட்டுருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். துளாராசி என்பது குருபான் 9ல் இருப்பது மிக சிறப்பு. 3ல் வந்து சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன்லாம் இருக்குது. அதுவும் நல்லது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அட்டம குரு, 8ஆம் இடத்துல குரு இருக்கார். புதுசாக எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம். அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். புதுசாக என்னையை செஞ்சுவிட்டு எனக்கு அட்டம குரு தொட்டது தொடங்கலை, எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நட்டமாக போடுது, ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. கவனமாக இருந்துக்குங்க. அன்பான தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். சனி ராகு 3ல் இருக்குது. குருபான் 7ல் இருக்கார். தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத அன்பர்களுக்கு கல்யாணம் நடக்கும். வேலை கிடைக்காத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம்.
குழந்தை பாக்கியமே ஏற்படும். இதுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்பான தனுசு ராசி என்பதில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் உங்களுக்கு ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது. மாசி மாதம் 22ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுது. அதனால் அந்த சனி உங்களுக்கு முடிஞ்சிடுறாரு. இனிமேல் இப்போதைக்கு வரமாட்டார். இன்னும் 30 வருஷம் சென்று தான் வருவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஏழையுடைய தாக்கம் இருக்கிறது. குருபான் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல நிறைவாக இருக்கார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் நல்ல நேரம், நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு குருபான் 4ல் இருக்கார். இருந்தாலும் இந்த 5ஆம் அதிபதி 2ல் இருக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு 4ஆம் இடம் அவளுக்கு நன்மை இல்லை. சனி வேறு 7 இருக்குது. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சொல்லுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை நாம் இந்த 7 சனி இருக்குதுன்னு வந்து போகாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் காக்காய்க்கு எள்ளு சாதம் வைங்க. கோளறு திருப்பதியும் பாதையும் பண்ணுங்கள். அன்பான நேயர்களை இந்த நமக்கு 9 கிரகங்கள் இருக்குது பாருங்கள். இந்த 9 கிரகங்களை நம்ம உடம்பை இயக்கின்னு இருக்காங்க. அதனால் இப்போ வியாதிகள் அதிகமாக இருக்கிறது. அது காரணம் இதுதான். இந்த மூட்டு வலி, முழங்கால் வலியெல்லாம் நமக்கு நிறைய சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வந்துடுது. உட்காந்தா எழுந்திருக்க முடியல, கீழே உட்கார முடியல, கீழே உட்காந்து சாப்பிட முடியல, இப்படியெல்லாம் ஒரு அவஸ்தை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு பழக்க வழக்கம்தான். அதனால் நம்ம உணவுகள்லாம் காலகாலத்தில் சாப்பிடணும். நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும். நிறைய நடக்கணும். வெறுங்காலில் கொஞ்சம் தூரம் நடந்து பழகணும். செருப்பு போட்டுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் நடக்கப்படாது. ரத்த ஓட்டம் சீராகாது. கொஞ்ச நேரம் வெறுங்காலில் நடந்தால் அந்த வெறுங்காலில் நடப்புடைய பலன் என்ன, அதுக்கு பேர் அக்கு பஞ்சர்னு பேர். அதனால் வெறுங்காலில் நடப்பதனால நமக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களை நாம் கூடுமானவரை இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப இதமான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளிச்சுட்டு நம்ம இறைவனை தரிசனம் பண்ணுற போது உடம்பு ரொம்ப சுத்தமடையுது, சுகாதாரம் அடையுது, நமக்கு சுகமான வாழ்வு கிடைக்குது. அன்பான நேயர்களே, நமது குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் நிறைய நல்ல வேலை கிடைக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும், என் அன்னை பராசக்தி மாதா ஸ்ரீ முத்துமகாமாரி எம்பியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.